ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சேனல். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெய்லி vlog தான் பார்க்க போகிறோம். சண்டே vlog பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் சண்டேனா ஒரு மாதிரி ஜாலியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். பட் நம்மளுக்கு மட்டும், அதாவது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மட்டும் எப்படின்னா அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கூடவே இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏந்து வரத்துக்குள்ள மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது, டீ ரெடி பண்ணுறது, டிஃபன் சமையல் இப்படியே தான் போகுது. நம்மளுக்கு என்னவோ ரெஸ்ட்டே கிடைக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சிக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும் ரெஸ்ட் கிடைக்குது. பட் நம்ம அந்த டைமில் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது. அதுக்கும் பின்னாடி ஏந்து வந்து வேலை செய்யணுமே அப்படின்றது தான் இருக்கும். உடம்பு வேதனை ஜாஸ்தியாக இருக்கும். வாங்க இப்போ ஒரு சின்ன டிப்போட ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவை. சவுச்சவுன்னு இருக்கும்போது ஒரு ஃபெவிகால் ஒட்டினா மாதிரி கையில் ஒரு லேயர் ஒன்று படியும். அதுக்கு வந்து சும்மா சாதாரண எந்த எண்ணெயை வேணாலும் தடவிட்டு நறுக்கினா சுத்தமாக அந்த இது இல்லை. ஹேண்ட் வாஷ், அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் ஸ்டெயின் மட்டும் இருக்கும், ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம ஒன் பாட் சாம்பார் பண்ணும்போது பருப்பு மட்டும் நம்மள ஃபுல்லாக வேகாது. காய்கறி வெந்துடும், சாம்பார் பொடி வாசனைலாம் போயிடும். பட் பருப்பு மட்டும் வேகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி சாதாரண பருப்பை வந்து சாதாரண தண்ணியில் ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்ச பருப்பை மிக்சியில் ஒரு திருப்பிட்டு, அதாவது நம்ம வடகரிக்கு, பருப்பு சுழியலுக்கு, அந்த மாதிரிக்கெல்லாம் எப்படி நம்ம அரைச்சிப்போமோ அந்த மாதிரி அரைச்சிட்டு ஒன் பாட் நீங்கள் சாம்பார் எப்படி நீங்கள் குக்கரில் ட்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ஒத்தாப்பில் பருப்பு வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு டைம் தனித்தனியாக முழிச்சுட்டு பருப்பு நிற்காது. சூப்பராக இருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டேஸில் இல்லை லேசி டேஸில் இந்த மாதிரி இதில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போதுமே கொஞ்சம் தோசை ஜாஸ்தி ஓடும். ஏன்னா இட்லியோட தோசை தான் எல்லாருக்கும் பிடிக்கும். நானும் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இட்லி வாக்கும்போது கொஞ்சம் மாவு சீக்கிரம் செலவாகிற மாதிரியும், தோசை ஏன்னா நான் கொஞ்சம் மெலிசா வாக்குற டைப்பு. ஸோ தோசை வாக்கும்போது கொஞ்சம் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ மாவு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது எனக்கு அந்த இட்லி அந்த தட்டு தேய்க்கிறது கொஞ்சம் பிடிக்காது. ஸோ அதனால நான் தோசை வாக்குறதுக்கு கொஞ்சம் அலுப்பு படுறது கம்மி தான். சில சமயம் செல்ப்பாக இருக்கும். பட் பல சமயம் நான் தோசைக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவேன். மறுநாள் வந்து என்னென்ன வேணும் அப்படிங்கிறது காய்கறி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் இவரை வாங்கிட்டு வர சொன்னேன். அன்னைக்கு மறுநாள் வந்து வெளியில் போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது. ஸோ அன்னைக்கு புலாவ் பண்ணி பையனுக்கு கொடுத்துடலாம், அது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேரட், ரொம்ப நாள் ஆச்சு புலாவ் பண்ணி, கேரட், பீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஒரு சாம்பாருக்கு அப்படி மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. நான் சொன்ன மாதிரி அந்த இதை ஊற வச்சுட்டு அரைச்சு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சௌச்சவ் கூட்டு தான் அன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சௌச்சவ் கூட்டுக்கு இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணி, இதில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஊற வைக்கிறோம். ஸோ இந்த ஊற வச்ச தண்ணியில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் இருக்கும். ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு அந்த கூட்டுக்கு அரைச்சி விட்ற தேங்காயெலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் என்னோட புளி வைக்கிற ஜாடி. நான் முன்னாடி ஜாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இது வந்து கிளாஸ்லனா கொஞ்சம் விசிபிளாக இருக்குது, எவ்வளோ புளி இருக்குது வாங்கணும் அப்படின்னு தெரியறதுக்காக இந்த இதுக்கு சுவிட்ச் ஓவர் ஆனேன். இது ரொம்ப நாள் ஆச்சு. சரி, சண்டேனா தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை கண்டிப்பாக இருக்குமே. மேட்டு தேய்க்கிறது, பாத்ரூம் தேய்ச்சல்படுறது, வாஷ் பேஷன், ஏதாவது எனக்கு பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நான் சண்டே பண்ணி வச்சுப்பேன். ஸோ வீக்கெண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வீக் டேஸோட வீக்கெண்ட் தான் ஜாஸ்தி வேலை இருக்கும். எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு தெரில. எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக் டேஸில் தான் பண்ணிக்கிட்டே இருக்கமே, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. பட் நான் அப்போ தான் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுக்க பார்ப்பேன். அப்போ தான் எனக்கு வீக் டேஸில் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நம்ம அந்த ஒன் பாட் சாம்பாருக்கு வந்து புளிக்கரைச்சி ஊற்றி உப்பு, சாம்பார் பொடி, மேல் பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பண்ணுவோமோ, இது ரொம்ப ஈஸி. வெறும்னு தாளிச்சிட்டு இந்த கீழே இந்த மிக்சர் ரெடி பண்ணிவிட்டு அந்த இது பெருங்காயம் போடும்போது அந்த டப்பாவோட மூடி அப்படியே உள்ளுக்குள்ளே விழுந்துருச்சு. நல்ல வேலை நிறையா கொட்டிருந்தா அந்த அன்னைக்கு ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிருந்துருக்கும். உப்பு, கருவேப்பிலை, என்ன நம்ம காய் போட போகிறோமோ அந்த காய் எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணி கீழே வச்சுட்டு எண்ணெய் வச்சு கடுகு தாளிச்சிட்டு வெந்தயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, நீங்கள் என்ன தாளிப்பீங்களோ அதை தாளிச்சிட்டு காயை போட்டுட்டு இந்த மிக்சரையும் அதில் தூக்கி கொட்டுட்டு அரைச்சி வச்ச பருப்பையும் அதில் போட்டுட்டு 3 விசில் 2 விசில், நீங்கள் என்ன காய் போடுறீங்களோ அந்த காய்கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா 5 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸில் சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆகிடும். கொதிச்சுட்டே இருக்கணும், அது பின்னாடி போகணும், அது மேலே ஏடை கட்டுதா, ஓரத்தை வழிச்சு விடணும், அந்த பொங்குதா, அந்த பிரச்சனையே இருக்காது. ஸோ 5 to 10 மினிட்ஸில் ஆகிடும். பட் இது எந்த அளவுக்கு ஹெல்தியான இதுன்னு எனக்கு கொஷின் மார்க் தான்.
பட் உங்களுக்கு லேசியா இருக்கு, உடம்பு முடியல, அப்படி ஏதாவது சண்டேஸ் அப்படின்னா, அப்ப இது கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா பிரஷர் குக் பண்ணாக்கா அதுல இருக்கிற குட்டி குட்டி நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு மிஸ் ஆகுதுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ குக்கர்ல எப்போதுமே வைக்க வேண்டாம். பட் என்னைக்காவது முடியல, இல்ல ஒரு டேஸ்ட் டிஃபரன்ஸ் சேஞ்ச் தெரியணும் அப்படின்னா, அப்ப இத ட்ரை பண்ணுங்க. அப்புறம் நான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணாததுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து என்னோட கலர் டோன் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேட்டாங்க, "ஏன் நீ இன்னும் ஃபேஸ் ரிவீல் பண்ணாம இருக்க? ஆ நீ பண்ணி வீடியோ போடு, இன்னும் நல்லாயிருக்கும்." அப்படின்ற மாரி சொன்னாங்க. பட் எனக்கு அதில கொஞ்சம் தயக்கம் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா என்னோட இன்லா ஃபேமிலிஸ்ல வந்து எல்லாருமே நல்ல கலரு. அந்த குரூப் ஃபோட்டோல நின்னேன் அப்படின்னா, நான் மட்டும் ஆட் ஒன் அவுட்டா தெரிவேன். என் பசங்க என்னோட கொஞ்சம் டோன் கூட. பட் இருக்கிறதுலயே கலர் கம்மினா நான் மட்டும் தான். ஏன்னா, என்னோட அம்மா சைடுல வந்து அம்மா கலரு. அப்பா வந்து நல்ல பிளாக்கு. அண்ணாலாம் பிளாக்கு. ஸோ, அண்ணாலாம் என்னோட ஒரு டோன் கூடவே பிளாக்கு. ஸோ, ஆனா அ எனக்கு அங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தெரியல. பட் இங்க கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம், ஆ தனியா தெரிவேன். என்னோட கலர நெறைய பேர் டீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். என்னோட மாமியார் மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆ அவங்க வந்து அவங்களும் கலர் தான். பட் என்னவோ தெரியல. என்ன யாராவது டீஸ் பண்ணாங்கன்னா, அவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணி, அப்படி சொல்லாத. அவ ஃபீல் பண்ணுவா." அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு தடவ பிரெக்னன்ட்டா இருந்துச்சுட்டு சும்மா தான் டீஸ் பண்ணாரு. நல்லாவே தெரிஞ்சுச்சு. அவர் என்ன ஹர்ட் பண்ணணும்னு பண்ணல. "என் கலர் கால் பாரு. உன்னோட கலர் கால் எப்படி இருக்கு பாரு." அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து என்னத்துனால வாமிட் எடுத்தேன்னு தெரியல. வாமிட் எடுத்துட்டேன். அவ்ளோதான். எங்க மாமியார் என் ஹஸ்பண்ட புடிச்சு செம்ம திட்டு திட்டுனாங்க. அன்னைக்கு விட்டவர் தான். அதுக்கப்புறம் கலர பத்தி பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கிட்டாரு. ஆ அப்படி வாமிட் எடுத்து நான் ரொம்ப எனக்கு கண்ணெல்லாம் அப்படியே சொருகுற அளவுக்கு ஆயிடுச்சு. "நீ அந்த மாரி சொன்னதுனால தான் அவ வாமிட் எடுத்துட்டா" அப்படின்ட்டாங்க. பட் வாமிட் வந்து எனக்கு எதனால வந்துச்சுன்னு தெரியல. இந்த மாரிலாம் இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு. இந்த மாதிரி கலர் டோன்னால நீங்க யார் மூலியமாவது ஹர்ட் ஆயிருக்கீங்களா? இப்படி பாடி ஷேமிங்கோ, இந்த மாரி கலர் ஷேமிங் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது அவங்கள ரொம்ப டீப்பா பாதிக்கும். அவங்க சிரிச்சுட்டு அப்படியே எடுத்துக்கிட்டா கூட, அவங்கள அது கண்டிப்பா பாதிக்கும். இனிமே யாரும் அந்த தப்ப செய்யாதீங்க. செஞ்சிருந்தீங்கன்னா, உங்களுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஆ நானும் எங்க அம்மாவும் சேர்ந்து நடந்து போனோம் அப்படின்னாக்க, "இது உங்களோட பொண்ணா?" அப்படின்னு கேட்டுருவாங்க. ஏன்னா, நான் கொஞ்சம் எங்க அப்பாவோட சாயல். ஃபேஸ்லேருந்து, கலர்லேருந்து எல்லாமே அப்பா மாதிரி இருப்பேன். ஆ எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கும். "என்னடா இது இப்படி சொல்ட்டாங்களே!" ஏன்னா, அந்த கலர வச்சு தான் அவங்க ஜட்ஜ் பண்றாங்க. ஆ நம்ப ஒரு நல்லது செய்ய போறோம் அப்படின்னா, அத செய்ய விடாம நெறைய தடங்கல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அத நம்ப எப்படி எதிர்கொள்றோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஆ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். எங்க வீட்டு மாடியில என்னோட ஹஸ்பண்ட் வந்து காக்காக்கு தண்ணி வச்சுட்ருப்பாரு. ஆ அந்த காக்கா அந்த வாளி வந்து டெய்லி வாஷ் பண்ணி நம்ம தண்ணி மாத்தி வைக்கணும். இல்லாட்டினா காக்கா குடிக்காது. நம்ம கொண்டு போய் ஃப்ரெஷ்ஷா வச்சோனே ஒரு 4, 5 காக்கா வரும். அழகா தண்ணி குடுக்கும். நம்ம தண்ணி ரொப்பி வச்சதே அவ்ளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஆ அந்த மாதிரி அவர் தண்ணி வச்சுட்டுருந்தாரு. இப்போ நான் அவருக்கு ஒர்க் மார்னிங் இருக்கறதுனால நான் இப்ப வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு என்ன அது பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த தண்ணீல வந்து அது தோசைய கொண்டு வந்து போட்டுருது. டிப் பண்ணி சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து போட்டுருது. அது தோசை ஃபுல்லா ஒரு நாள் ஃபுல்லா ஊறி போய் மறுநாள் அது வேற மாரி ஸ்மெல் வருது. இல்ல பிஸ்கெட்ட கொண்டு வந்து போட்டுருது. பிஸ்கெட் கூட அந்த அளவுக்கு தெரியாது. கலர் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். பட் ஸ்மெல் அந்த அளவுக்கு தெரியாது. தோசை இந்த மீட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து கைமா மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ண மீட்ஸா இருக்கு. அத எடுத்துட்டு வந்து போடுது. பெரிய அந்த போன் பீஸஸ்லாம் எடுத்துட்டு வந்து போட்டுருது. அது வந்து தண்ணீயிலேயே ஊறுனதுனால மறுநாள் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. எனக்கு அது வாமிட் தான் வருது. அந்த அ வாளிய வந்து தேய்ச்செலும்பவே முடியல. நான் ஒரு 2 நாளைக்கு இது ஒரு குட்டி பீஸு. இது வந்து சிக்கன் நெனைக்கிறேன். மறுநாள் வந்து மட்டன் பீஸு ஒரு பெரிய பீஸ் ஒண்ணு கொண்டு வந்து அதில போட்டுடுச்சு. ஆ என்னால அத எடுக்கவும் முடியல, தூக்கி போடவும் முடியல. நான் அத அவ்ளோ கஷ்டப்பட்டேன். ஆம் இது எனக்கு புரியுது. இது வைக்கிறது வந்து அவ்ளோ நல்லது. அது அவ்ளோ ஆசையா வந்து தண்ணி குடிக்குது. நம்மளால வாயில்லாத ஒரு ஜீவன் தண்ணி குடிக்குதேன்னு தோணுது. ஆனா, என்னால அந்த வாளிய அலம்ப முடியல. பாருங்க, இது ஓப்பன் வாஷ் பேஷன். இது வந்து
2 டேஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்மளது உப்பு தண்ணி. ஸோ, அதனால அது தண்ணி அப்படியே இருந்தாலே ஒயிட் ஆயிடும். இது சன்லைட் வேற படுது. இதில காக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்து வேற டம்ப் பண்ணுது. எனக்கு இந்த வேலை மட்டும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நம்மளுக்கு அந்த ஸ்மெல் அலர்ஜி இருக்கிறதுனால நான் வாமிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நான் பரவாயில்லன்னு நான் சகிச்சுக்கிட்டு, வாயெல்லாம் மூடிட்டு நான் பண்ணவா? இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி அந்த விஷயத்த பண்ண வேண்டாமான்றத நீங்க எனக்கு ஒரு சஜஷனா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆ இது ஒரு நாள் ட்ரெஸ்ஸுன்னு தான் நெனைக்கிறேன். அதுவே எனக்கு அவ்ளோ சேர்ந்துருச்சு. ஏன்னா சாட்டர்டே இவங்க ஏதோ டபுள் டபுளா எடுத்துட்டு போறாங்க ட்ரெஸ்ஸஸ்லாம். ஸோ எனக்கு அப்படியே பெட்ஷீட்டு என் பையன் வந்து பெட் ஸ்ப்ரெட்ட வந்து மாத்திக்கிட்டே இருப்பான். அவனுக்கு வந்து கிளீனா இருக்கணும். ஸோ பெட் ஸ்ப்ரெட் அவன் வேற கழட்டி போட்டான். அந்த மாதிரி நெறைய சேர்ந்துருச்சு. துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு, துணியெல்லாம் மேல காய போட்டு, அ அப்படியே ஒரு மாரி தெகட்டி போகுது செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செய்யறதுக்கு. சாப்பிடறதுக்கு முன்னாடியே மேல ஏறிட்டு வந்துரும் பாருங்க. காக்கா எவ்ளோ அழகா நான் கொண்டு வந்து வச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டு போகுது. இது பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு. பட் அத கிளீன் பண்ணி தண்ணி ரீஃபில் பண்றது தான் கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் கீழ வந்து இவங்களுக்கு லஞ்ச் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆ இதெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 2:30 ஆயிடுச்சு. அப்பாடான்னு அன்னைக்கு சண்டே எப்படா போகும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்பா இவங்கலாம் எப்ப ஆஃபீஸ் ஸ்கூல் போவாங்க, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காருவோம். எப்ப மண்டே, டியூஸ்டே கிடைக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இப்ப நான் வர வர. அந்த மீ டைம் கிடைக்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஆ இவங்க இருந்தா என்னால கண்டிப்பா டிவி பார்க்க முடியாது, மொபைல் பார்க்க முடியாது, உட்கார கூட முடியாது. ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும். அட்லீஸ்ட் அந்த மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். நான் சும்மா உட்கார்ந்தா கூட, ஐயோ! இந்த ஒர்க் இருக்கே, வேலை பார்க்கணுமே, நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கமேன்னு. இது வந்து நான் உங்ககிட்ட ஒரு தடவை காமிச்சிருப்பேன். டிமார்ட்ல வாங்கிட்டு வந்தது. ₹15 தான் இந்த பாட்டில். எம்ஆர்பி வந்து ₹20. நம்ம வந்து டிமார்ட்ல வந்து ₹5 நம்மளுக்கு ஆஃப் வரும். ₹15 தான். நான் ஒரு ஊறுகாய் பிரியர். பைத்தியம்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவேன். இது வந்து ஒரு பாட்டில் வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் வாங்கியிருந்தேன். அது முடிச்சாச்சு. இது வந்து கிளாரங்கானா தெரியும்னு நினைக்கிறேன். நார்த்தங்கா மாதிரியே இருக்கும். எனக்கு நார்த்தங்காவோட கிளாரங்கா ரொம்ப பிடிக்கும். இவனுக்கு என்னதான் ஒரு சப்ஜி, ஒரு காய்கறி பண்ணி வச்சாலும், தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், கருடாம் பொரிச்சு என் பெரிய பையனுக்கு நான் பழக்கம் பண்ணிட்டேன். அந்த மாதிரியே அடுத்தது இவன் ஆரம்பிக்கிறான். எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு தடவை நம்ம பொரிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த எண்ணெய் வந்து தோசை ஊத்தி காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் திருப்பியும் வைப்பேன். ஸோ அதனால அப்பளம் சுட்டு போடுறேன்னு சொல்லிட்டு சுட்டு போட்டு அன்னைக்கு அப்படிதான் ஷோ மேனேஜ் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.